மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜ் கூட இன்றைக்கி நான் எடுத்து காமிச்சேன் ரவிதேஜா சார் கிட்ட. ஜனவரி 26 வந்து இந்த வருஷம் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சார் சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து விக்ரமார் கூட ரொம்ப பிடிக்கும். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இங்கே வந்து எல்லாருமே ரவிதேஜாவோட ஃபேன்ஸ். கார்த்தி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, ரவிதேஜா ஒரு ஆட்டிடியூட் செம்மடா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். விக்ரமார் கூட வந்து நீங்கள் எத்தனை லாங்குவேஜில் எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் வந்து அது வேற மாதிரி. அதுவும் அந்த அந்த இன்டர்வல் பிளாக்கு, அவர் அந்த போலீஸ் அந்த இது பேசி அவர் பஞ்ச் டைலாக் பேச பயங்கரமாக இருக்கும். ஆட்டிடியூட் அந்த கமர்ஷியல் லோக்கலாக ஒன்று ப்ளே பண்ணோன்னா ரவிதேஜா சார் மாதிரி யாராலையுமே கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவம். அது அவருடைய கமர்ஷியல் சினிமாவில் எப்படி பாஷா ரஜினி சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு தனியாக இருக்குமோ, அந்த மாதிரி ரவிதேஜா சார் வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஐகானிக். நிறைய பேர் ஃபேன்ஸு. ஃபஸ்ட்டு டே வந்து அந்த படம் ஹிட் ஆனோடனே எனக்கு முதல்ல மெசேஜ் பண்ணது சந்தீப் ரெட்டி வாங்க தான் மெசேஜ் அனுப்பிச்சார். சார் படம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது சார், சூப்பர் அப்படின்னாரு. நான் வந்து சந்தீப் ரெட்டி நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சார் தேங்க்யூ சார், மீன்ஸ் அ லாட் கமிங் ஃப்ரம் யூ அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஃபேன் பேஸும் ஃபாலோவிங் இருக்குது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவருடைய ஃபேன்ஸு. ஸோ அவருக்கு வந்து விக்ரமார்க்குடுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஹிட்டு. நம்ம ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஹவரில் வந்து 40,000 டிக்கெட் போகுது. அது வந்து அங்கே ரீஜனலில் வந்து ரெக்கார்டு. அது சாதாரண ஹிட் இல்லை. அதுவும் வந்து பெரிய ஹாலிடே சீசன் கிடையாது. இது பெரிய ஒரு நம்பர்ஸை வந்து படம் பண்ணுது. எல்லாரும் ட்ரேடே வந்து ஒரு மச் நீடட் பிக் பிரேக் ஃபார் தெலுங்கு சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஹிட்டு வந்து சிவா நிர்வாணா வந்து கொடுத்துருக்காரு. சார் இனிமேல் சிவா நிர்வாணா ஃபிலிம்ஸ்னு தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க சார். உங்கள் நரேஷனுக்கே நான் ஃபேனு. நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிவா நிர்வாணான்றது ஒரு தனி ஐடென்டிட்டி. அப்படி ஒரு ஃபிலிம் பண்ணிட்டீங்க.